ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. அண்மை செய்தி. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மெகா கூட்டணியை அமைக்க வியூகம் வைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவித்தும் இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கல்விக் கொள்கை, மாநில சுயாட்சி உள்ளிட்ட விவகாரங்களில் திமுக அரசு நாடகமாடி வருவதாகவும் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு முதன்முறையாக செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வேறு எந்த மாதிரியான முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன? பலா, மொத்தம் நீங்க குறிப்பிட்டபடி மொத்தம் 16 தீர்மானங்கள் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோடு அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு அஇஅதிமுக மகத்தான வெற்றியை பெறுவதற்கு அதிமுக தலைமையிலான வெற்றி குழுவின் தொடக்கமாக பாஜகவுடன் கூட்டணியை அமைத்தும் திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணியில் இடம்பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டியும் நன்றியும் அந்த முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் தவறான தகவல்களை தந்து அனைத்து தரப்பு மக்களையும் திமுக அரசை ஏமாற்றி விட்டதாக திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்த தீர்மானம், நீட் ரத்து விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி வரும் திமுக ஆட்சியாளர்களின் வாய்ஜாலத்தை மாணவ மாணவியரும் மக்களும் இனியும் நம்ப தயாராகவில்லை என்றும், எனவே அடுத்தவர்கள் மீது பழி போட்டு போகாத ஊருக்கு வழிகாட்டுவது போல ஏமாற்று வேலைகளை செய்யாமல் மாணவ சமுதாயத்திடமும் அவர் தம் பெற்றோர்களிடமும் தமிழக மக்களிடமும் திமுக தலைவர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்கிற திரைப்பட பாடல் வரிகளை மேற்கோள் காட்டி திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கும் கடும் கோபத்தை மறைக்கவே மொழிக் கொள்கை, கல்விக் கொள்கை, கச்சத்தீவு மீட்பு, தொகுதி மறுவரையறை, மாநில சுயாட்சி என்று திமுக அரசு தொடர்ச்சியாக நாடகமாடி வருவதாக அதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை தவிர பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள், குறிப்பாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அண்மையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசை பாராட்டி தீர்மானம், அதே போல காஷ்மீரில் 26 இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரங்கல் தீர்மானம் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி இந்த 4 தீர்மானங்கள் முக்கிய தீர்மானங்களாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணியில் இடம்பெற செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தவிர ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி இந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தவறான வாக்குறுதிகளை அளித்தது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை அதிமுக செயற்குழுவில் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.